இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கு. பூமி. இந்த பூமி தான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த பூமி தான் நம்மளோட வாழ்வாதாரம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயங்கிற ஐம்பெரும் அற்புதத்தை கொண்ட இந்த பூமி நமக்கு வாழ ஒரு இடம் கொடுத்திருக்கு. ஆனா அந்த இடத்தை கொடுத்த பூமிக்கு பதிலுக்கு நாம என்ன கொடுத்துட்டு இருக்கோம்? அழிவு, பேரழிவு. அழிவை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற நாம இந்த பூமியில வாழ என்ன தகுதி இருக்கு? நம்ம சுயநலத்துக்காக இந்த பூமி கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிற நாம இந்த பூமி மற்ற உயிரினங்களுக்கும் அதே இடத்த கொடுத்துருக்குங்கிறத ஏன் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறோம்? காடு, மலை, கடல்னு எல்லாத்தையும் அழிக்கிற அதிகாரத்தை யாரு நமக்கு கொடுத்தது? இந்த பூமி நம்மளை எந்த கேள்வியும் கேட்காதுங்கிற திமிரா? பூகம்பம், கடல் சீற்றம், புயல், எரிமலைன்னு இந்த பூமி கொடுக்கிற எச்சரிக்கைய ஏன் நம்மளால புரிஞ்சுக்க முடியல? இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிற நாம என்னைக்காவது ஒரு நாள் இந்த பூமிக்கு என்ன வேணுங்கிறத நினைச்சு பார்த்திருக்கோமா? நம்ம தேவை, நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறோம்? நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் சாதிச்சிட்டோன்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்களும் இந்த பூமிக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லைங்கிறத எப்ப உணர போறோம்? என்னைக்கு நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிற பூமிக்காக நாம வாழலையோ அப்பவே இந்த பூமிக்கு துரோகத்தை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளை நம்பி இந்த பூமியை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு இருக்கோங்கிறத என்னைக்கு உணர போறோம்? அதை உணராம இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம் நம்மளை திரும்ப எடுத்துட்டு இருக்கு. இந்த பொக்கிஷத்தை பார்த்துக்க தகுதி இல்லாதவங்க இந்த பூமியை உணராம வாழ்ந்துட்டு இருந்தா இது தொடரும். இனி பூமிக்கு என்ன வேணுங்கிறத தேடுவோம், தேடிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் பதில் கிடைக்கும். அந்த நாள் நாம இந்த பூமியில வாழ தகுதியானவங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நிரூபிச்சு காட்டுவோம். இதுதான் இந்த பூமி நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற கடைசி வாய்ப்பு.